அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள மாணவர்களே, நம்ம கடந்த 2 வாரமாக மது பழக்கம், அதாவது குறிப்பாக மாணவர்களை அடிமைப்படுத்தும் மது பாய் ஒரு நிமிஷம் ஸ்டாப் பண்ணு, நான் சொல்லும் போது அதாவது மாணவர்களை அடிமைப்படுத்தும் போதை பழக்கம் சம்பந்தமாக நம்ம 2 வாரமாக தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம். அதிலும் குறிப்பாக ஒரு மாணவனை ஃபஸ்ட்டு எதில் அடிக்ட் ஆகிறான் அப்படின்னா சிகரெட்டு தான். இந்த சிகரெட்டில் ஆரம்பிக்கிற பழக்கம் அவனை ஒரு மிகப்பெரிய மது பழக்கத்தில் உள்ளவனாக, கஞ்சா அடிக்கக்கூடியவனாக, மாத்திரை பயன்படுத்தக்கூடியவனாக, ஊசி பயன்படுத்தக்கூடியவனாக, இன்னும் எதெல்லாம் போதை இருக்கிறதோ எல்லாத்துக்குமே தாய் சிகரெட்டு தான். சரிங்களா? அங்கிருந்து தான் குறிப்பாக மாணவ பருவத்தில் ஒரு 8 வயசுல, 9 வயசுல, 10 வயசுல அந்த மாதிரி எல்லாமே அப்படியான சூழலை நம்ம கடக்க போறோம். ஏன்னா கடக்கக்கூடிய வயசு அது. இந்த வயசுல நம்ம அதுலேருந்து மீண்டும் ஓரளவுக்கு வெளியே அதனுடைய பாதிப்புகளை நம்ம அறிந்து கொண்டோம் அப்படின்னா கட்டாயமாக அதுலேருந்து நம்ம என்ன செய்யலாம், முற்றிலுமாக எல்லா பழக்கத்திலிருந்தும் நம்ம விடுபட்டு விடலாம். யார் இதை இந்த வயசுல ஒரு குறிப்பிட்ட 8 வயசுல 9 வயசுல இதுக்கு அடிக்ட் ஆகுறாங்களோ கவனிச்சுக்கங்க, அவங்க எதிர்காலத்துல எல்லா பழக்கங்களையும் மிக சர்வ சாதாரணமாக செய்யக்கூடியவர்களாக மாறிடுவாங்க. சரிங்களா? அதுதான் மிக அடிப்படை காரணமா இருக்குது. எனவே மாணவர்களாக இருக்கக்கூடிய நீங்கள் இது எவ்வளவு பெரிய கேடு, ஆபத்துங்கிறத நம்ம விளங்கணும். ஃபர்ஸ்ட் பொதுவா இஸ்லாம் இதனுடைய ஆபத்தை கேட்ட இது ஏராளமான குரான் வசனங்களை, நபிமொழிகள்ல நமக்கு நிறைய வசனங்களை நமக்கு சொல்லி தருது. அதே நேரத்தில் எப்படி நம்முடைய மறுமை வாழ்க்கைக்கு இந்த போதை பழக்கம், இந்த பீடி, சிகரெட்டு, மது எப்படி நமக்கு கேடு விளைவிக்கிறதோ அதுக்கு சற்றும் குறைவில்லாத அளவுக்கு உலகத்திலும் உங்களுக்கு மிகப்பெரிய கேட்டை விளைவிக்குது. இன்னும் சொல்ல போனா இந்தியாவில் வருஷத்துக்கு 1 மில்லியன் மக்கள் இந்த சிகரெட்டுங்கிற புகை பிடிப்பதனால பாதிக்கப்படுறாங்க. 1 மில்லியன்டா 10 லட்சம் பேர். சரிங்களா? ஒவ்வொரு மருத்துவமனையிலும் இந்த சிகரெட்டினால் பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லா மருத்துவமனையிலும் ஒரு வார்டை குறிப்பிட்டு ஒதுக்கிடுவாங்க. அந்த வார்டில் அந்த கேன்சர் பேஷண்ட், இந்த மாதிரி வாய் புற்றுநோய், நுரையீரல் புற்றுநோய், அந்த மாதிரி ஆஸ்துமா, இந்த மாதிரி எல்லாவற்றுக்கும் அடிப்படை காரணம் சிகரெட்டு தான். சரிங்களா? இப்போ இந்த மாதிரி இளைஞர்கள் மத்தியில, மாணவர்கள் மத்தியில, குறிப்பாக பெண்களும் கூட இன்னைக்கு இருக்கக்கூடிய நவீன காலத்தில் அடிமையாகி வருகிறார்கள். ஆனால் இது மிகப்பெரிய ஒரு கேட்டை உங்களுக்கு, உங்க உடலுக்கு, உங்க குடும்பத்துக்கு, உங்க பிள்ளைகளுக்கு, நாளை நீங்கள் எதிர்காலத்தில் உருவாகக்கூடிய சந்ததிகளை அளிக்கக்கூடிய அளவுக்கு இது எது இருக்கு அப்படின்னு கேட்டா இந்த சிகரெட் என்கிற பழக்கம் இருக்கிறது. சரிங்களா? அதனால இன்ஷா அல்லாஹ் இந்த ஆவணப்படம் மூலமா ஒரு சாதாரணமாக நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு புகையிலை இன்னைக்கு நம்ம எல்லா மட்டத்திலையும் பார்த்திருப்போம். நம்ம ரோட்ல பார்த்திருப்போம், வீடுகளில் பார்த்திருப்போம், நம்ம சொந்த பந்த வீடுகளில் பார்த்திருப்போம். புகைச்சு தள்ளுவாங்க சிகரெட்டை உள்ள அந்த புகையை உள்ளே இழுப்பார்கள், அது வெளியே போகுது. அதுல எப்படியெல்லாம் அதனால் பாதிக்கப்படுறாங்க, அதன் விளைவுகள் என்னங்கிறத இந்த படத்துல நம்ம பார்த்துட்டு அடுத்த வீடியோவில் அது சம்பந்தமான இன்னைக்கு இருக்கக்கூடிய மருத்துவர்கள் குறிப்பாக 5 வருஷம் 7 வருஷம் படிச்சுட்டு நம்ம உடலை பற்றி ஆய்வு செய்து, உடலை பற்றி ஆய்வு செய்து உடலில் எது சேரும் சேராதுங்கிறதெல்லாம் எப்படியெல்லாம் டிசீஸ் வருது அப்படிங்கிற இந்த மருத்துவர்கள் எப்படி உங்களுக்கு விளங்கப்படுத்துறாங்கிறத நம்ம இன்ஷா அல்லாஹ் நம்ம பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் இந்த வீடியோவை நீங்க பாருங்க. அமைதியா உட்கார், இந்த வீடியோ பாருங்க. புகைக்கிறாங்களா? இதுதான் நம்ம நுரையீரல். சரிங்களா? இந்த இருக்குல்ல 2 நுரையீரல் தெரியுதா? 2 நுரையீரல். அந்த புகை எங்க போகுதுன்னு பாருங்க. தெரியுதா? அந்த செல், அந்த நுரையீரல் இருக்கக்கூடிய செல்கள் உள்ள போதா புகை, அந்த செல்களை பாதிக்குது. தெரியுதா? ஆக்சிஜன் போட்டிருக்காங்களா? கார்பன் டை ஆக்சைடு நம்ம வெளியே விடுறது. அடுத்த சவுண்டு காட்டுவோம் பாய். இதில் சும்மா சவுண்டு வராதா பாய்? ஹாரன் அந்த இது மைக்கு மட்டும் எடுக்கணும். காலர் மைக் இருந்துச்சுல, தொங்கிக்கிட்டு இருக்கும் பாருங்க. அந்த அங்கே அதே பாருங்க. உடல்ல என்னெல்லாம் இந்த பாத்தீங்களா புகை தும்புறாங்கன்னு பாத்தீங்களா? அங்க வர உள்ள
உள்ள எப்படி போகுதுன்னு பார்த்தியா அந்த புகை? உள்ள இருக்க நுரையீரல்ல புகை போச்சுன்னா என்ன ஆகும்? அடுத்த வீடியோவில் தமிழில் போடுவாங்க. இது சும்மா இதுக்காக சுவிட்சை போட்டு விடனே அந்த பிளக்கை கழட்டிட்டு இந்த பிளக்கே மாட்டிருக்காப்பா. எந்த பிளக்கை கழட்டிங்க பாருங்க. உள்ள போதா? इस कंडीशन को एम्फेसीमा कहा जाता है। एम्फेसीमा के नतीजे में ऑक्सीजन और कार्बन डाइऑक्साइड की एक्सचेंज एल्वेओलाई में अच्छे से नहीं हो पाती, जिसकी वजह से स्मोकर्स को थकावट, सांस में कमी और चलते वक्त थपथपने वाली सिम्टम्स जाहिर होती है। इसके साथ-साथ स्मोकिंग की वजह से हमारे ब्रोंकाई में सीलिया भी डैमेज होती है, जिसकी वजह से ब्रोंकाई के अंदर जो म्यूकस प्रोड्यूस होता रहता है वो अच्छे से बाहर ஒவ்வொரு நரம்புல இருந்து எலும்புல இருந்து இது பாதிக்கப்படுது. தெரியுதா? கேன்சர் வர்றதுக்கு, அதாவது லங்ஸ் கேன்சர் இருக்குல்ல, 90% வாய்ப்பு கேன்சர் வந்துட்டா ரொம்ப கஷ்டம். சரிங்களா? உயிர் பிழைக்கிறது கஷ்டம், மூச்சு விட முடியாது. கடைசியில் எங்க கொண்டு போய் விட்டுரும்? மவுத்துல கொண்டு போய் விட்டுரும். பாய் அந்த வீடியோ நான் தமிழில் போட்டுருந்தேன், நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிருக்கேன். அப்போ வந்து நம்ம உடலில் இருக்கக்கூடிய கவனி, நம்ம உடலில் இருக்கக்கூடிய இங்கே கவனிப்பா பேசாதவங்களுக்குள்ள, நம்ம உடலில் இருக்கக்கூடிய அந்த புகை என்ன செய்யுது? உள்ளே போய் 2 நுரையீரலை அட்டாக் பண்ணுது. உள்ளேருந்து வெந்து வேகிற மாதிரி இப்போ காமிச்சாங்களா, அதை வெந்து 2 எப்படி ஆயிரும்? நல்ல ரத்த கலரில் இருந்தது கண்ணங்கரேன்னு ஆயிரும். ஒரு தீ பிடிச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஆகி லங்ஸ்ல இருந்து ஆகி, அது இல்லாமல் ஆஸ்துமா, கேன்சரு, இப்படி கேன்சர்லேயே 90% கேன்சர் வந்து புகையினால தான் வருது. சரிங்களா? அப்போ இந்த மாதிரி வந்து உடல் ரீதியான பாதிப்பை ஏற்படுத்தி பார்த்தோம்னா மிகப்பெரிய ஒரு கேட்ட சந்திக்குது. அதே நேரத்தில் மருத்துவர்கள் சொல்றதை இன்ஷால்லா இப்போ பார்ப்போம். உங்களுக்கு பாருங்க போட்டு விடும் இந்தா கூட போட்டுக்கணும். வாய்ஸ் தானே அது. தம்பி கவனிடா, டேய் ஏன்டா கவனி. சிகரெட்டை பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இங்கே பாரு குளிருதா? இங்கே ஆரம்பிச்சு தான் எங்கே போகும்? எல்லாத்துக்கும் போகும். மாத்திரைக்கு போகும், ஊசிக்கு போகும். ஆமாம். அதே மாதிரி வேற இன்னொரு இடம் எதுனா பாக்கு இருக்குல்ல, பாக்கு கணேஷ், நம்ம அதையும் பார்த்தோம். பாக்கு கணேஷ் என்ன செய்யறது? கிளாஸுக்கு முன்னாடி உள்ளே போட்டுக்கிட்டு வகுப்பறைக்கு போய் எவ்வளவுலாம் அது வந்து உணர்வுகளை வந்து வெளிப்படுத்துதுங்கிறத பார்த்தோம். கூலிப்பு, ஒரு ஆசிரியர்களை மதிக்காமல் அவ்வளோ நேரம் கரெக்டாக இருந்த ஒரு மாணவன் என்ன செய்கிறான்? கூலிப்பு வச்சக்கப்புறம் மிக மோசமான முறையில் அந்த ஆசிரியர் எடுத்து நடந்து கொள்ளதை பார்த்தோம். போட்டு விடுங்க, நான் இது பண்ணிக்கிறேன்.
Tobacco and cancer. இது பல ஃபாரம்ல பேசியிருக்காங்க, பல நாட்டில் பேசியிருக்காங்க, பல பேர் பேசியிருக்காங்க. ஈவன் தோ இவ்வளவு பேசியும் நம்மளுக்கு இந்த டுபாக்கோனால விளைவுகள் கேன்சர் பல நாட்டிலையும் பல கண்ட்ரீஸ்லயும் பிரச்சனைகளா இருக்கு. இன்னைக்கு ஸ்மோக்கிங் எடுத்தீங்கன்னா டுபாக்கோனால ஸ்மோக் பண்றாங்க. அந்த ஸ்மோக்கிங்னால 120 மில்லியன் ஜனங்கள் இந்தியாவில் ஸ்மோக் பண்றாங்க. 12% ஆஃப் தி வேர்ல்டு பாப்புலேஷன்ல நம்ம கான்ட்ரிபியூட் பண்றோம். அதில் 10 மில்லியன் வருஷத்துக்கு செத்து போறாங்க கேன்சர்னால. இந்த பாதிப்புகள்லாம் ஏன் வருது? இதுல 72 இன்கிரிடியன்ஸ் இருக்கு. இந்த 72 இன்கிரிடியன்ஸும் கேன்சர் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஃபார்மால்டிஹைட், ஃபீனால், தார், பென்சீன் இது மாதிரி காம்பவுண்ட்ஸ் இருக்குனால அந்த காம்பவுண்ட்ஸ் உங்களை பாதிக்கப்படுறது, உள்ள போய் புற்றுநோய் உருவாக்குறதுக்கு கான்ட்ரிபியூட் பண்றது. இந்த நிக்கோட்டின் சொல்ற சப்ஸ்டன்ஸ் தான் உங்களுக்கு அடிக்டிவ் ஃபார்மிங் ஏஜென்ட். அடிக்டிவ்னா திருப்பி நீங்க ஸ்மோக் பண்ணணும்னு தோன்றதுக்கு காரணம் அந்த நிக்கோட்டினால தான். ஸோ டுபாக்கோ 2 விதம் இருக்கு. ஒன்னு ஸ்மோக் டுபாக்கோ, ஸ்மோக்லெஸ் டுபாக்கோ. ஸ்மோக்லெஸ் டுபாக்கோ தான் ரொம்ப காமன். வெத்தலை பாக்க வச்சு அதுல புகையிலையை வச்சு வாயில அடக்கி வச்சுக்கிறது தான் ரொம்ப காமன் இந்தியால. அதுதான் ஓரல் கேன்சர் வரதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா இந்தியால ஓரல் கேன்சர் அதிகம், லங் கேன்சரோட ஓரல் கேன்சர் தான் அதிகம். இந்த வெத்தலையை பாக்கு புகையிலையை வாயில அடைக்கும் போது வாயில அப்படியே புண்ணாக்கி அது புற்றுநோயா உருவாகுது. அது மட்டும் இல்ல, இந்த சாரை குடிக்கிறதுனால உணவு குழாய் கேன்சர், த்ரோட் கேன்சர் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ இன்னைக்கு சமீபத்தில் அதர் ஃபார்ம்ஸ் ஆஃப் ஸ்மோக்லெஸ் டுபாக்கோ வந்துருச்சு. எப்படின்னா குட்கா, பான், அதுல நிறைய கெமிக்கல்ஸ் ஆட் பண்றாங்க. அதனால வர பாதிப்புகள் இன்னும் ஜாஸ்தியா இருக்கு. வாயில சப்மியூகோசல் ஃபைப்ரோசிஸ், நாக்கே நீங்க பாத்தீங்கன்னா ஜனங்களுக்கு வாய் சுருங்கி போயிடும். அப்படியே அனதர் திங்ஸ் ஸ்னஃப், மூக்குப்பொடி, இது நோஸ் கேன்சர் ப்ரொடியூஸ் பண்ணலாம். ஸோ ஸ்மோக்லெஸ் டுபாக்கோ அண்ட் ஸ்மோக் டுபாக்கோ 2 விதங்கள். நம்ம என்ன நினைச்சுக்கோம், ஸ்மோக் பண்றவங்களுக்கு தான் கேன்சர் வருது, ஸ்மோக் பண்ணாதவங்களுக்கு கேன்சர் வருது. அதனால பாசிவ் ஸ்மோக்கிங் ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். சில பேர் ஸ்மோக் பண்ணும்போது பக்கத்துல உட்கார போது அவனால வர பாதிப்புகள் ஸ்மோக் பண்ணவங்களுக்கும் வரலாம். 20 சிகரெட் 20 வருஷம் படிச்சா கேன்சர் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்றாங்க. சோ இந்த 20 சிகரெட் 20 வருஷம் படிக்கும் போது லங் கேன்சர் வரதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இந்த கேன்சர் என்னெல்லாம் வரலாம் எடுத்தீங்கன்னா லங், பேங்க்ரியாஸ், ஸ்டமக், சர்விக்ஸ், பிரஸ்ட், புரோஸ்டேட், பிளாடர், ஒரு லிஸ்டே இருக்கு கேன்சர் வரலாம். அது மட்டும் இல்ல, ஸ்மோக்கிங் கேன்சர் தான் வரக்கும் இல்ல, உங்க உடம்புகள் அதர் திங்ஸ், கார்டியாக் ப்ராப்ளம்ஸ், செக்ஷுவல் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் இது மாதிரியும் வருது ஸ்மோக்கிங்னால. சோ ஸ்மோக்கிங் இஸ் a very important thing which people should understand, that both smoking in the form of cigarette as well as smokeless cigarette is not good for health, is injurious health. அதே மாதிரி இந்த கேன்சர் வந்தா குணப்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. So please meet the cancer specialist and try to find out whether you are having an early cancer which is curable. Thank you. என்ன சொன்னாங்க? எல்லாம் வேற என்ன சொன்னாங்க? இந்த தொண்டை இருக்குல்ல, நம்ம சிகரெட்டு ஸ்மோக் பண்ண அல்லது இந்த வெத்தலையில் புகையில மடித்து சாப்பிட்றாங்கல்ல, அந்த மாதிரி வைக்கும்போது தொண்டையில் கட்டி மாதிரி ஒன்று உருவாகி கேன்சரில் கொண்டு போய் விட்டுரும். சரிங்களா? தொண்டையில் கேன்சர் வந்தால் என்ன ஆகும்? சாப்பிட முடியுமா? கொலா வச்சு தான். அது எத்தனை நாளைக்கு? குறிப்பிட்ட சில நாளுக்கு தான். அப்புறம் என்ன ஆயிரும்? அந்த கேன்சருங்கிறது புற்றுநோய்பாங்க. அது ஒவ்வொரு நம்ம உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்லுலையும் பரவி 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 தொண்டையில், நுரையீரலில், கிட்னியில், நம்ம உடலில் இருக்கக்கூடிய எல்லாத்துலேயும் என்ன செஞ்சிடும்? பரவிடும். அடுத்து பாருங்க, அடுத்து ஒரு வீடியோ பாருங்க. தொண்டை புற்றுநோய். ஒரு 50 பேஷண்ட் பார்க்குறோம்னா அதில் ஒரு 5 பேஷண்ட் ஆகுது இந்த பயத்தோடு தான் இருக்காங்க. முக்கியமான ஒரு பயம் தொண்டை புற்றுநோய். எனக்கு அடிக்கடி தொண்டை வலி வருது சார், ஒரு மாசத்துக்கு ஒரு வாட்டி தொண்டை வலி வந்துருது, ஏதோ சாப்பிட்டாலே உடனே ஒத்துக்க மாட்டேங்குது, உடனே தொண்டை வலி வந்துருது. இந்த மாதிரி அடிக்கடி தொண்டை வலி வந்தா அது புற்றுநோயை மாறுதுன்னு சொல்றாங்களே, அப்படிலாம் ஆகுமா சார்? இந்த கேள்வி ரொம்ப ரொம்ப ரெகுலரா நாம பிராக்டிஸ்ல ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு கேள்வி. சரி, ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. ஒரு தொண்டை வலி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா எத்தனை முறை வந்தாலும் சரிங்களா, அதுக்கும் புற்றுநோய்க்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஸோ அதனால அதை போட்டு நீங்க குழப்பிக்க தேவையில்லை. அப்ப என்ன மாதிரி அறிகுறிகளுக்கு நம்ம பயப்படணும்? ஒரு விஷயம் இப்போ சொல்லணும்னா, ரொம்ப எல்லாருமே ஒரு சின்ன ஒரு கம்ப்ளைண்ட் வந்தோடனே முதல்ல புற்றுநோயை நினைச்சு பயப்பட தேவையில்லை. நாங்க பாக்குற பேஷண்ட் 2 வகையில பார்ப்போம். ஒரு சில பேர் எல்லாத்துக்கும் புற்றுநோயின்னு பயந்துட்டு ஓடி வர்றவங்களும் உண்டு, ரொம்ப பெரிய கட்டி இருந்தாலும் அதை பத்தி கவலையே படாம இருக்கிறவங்களும் உண்டு. ஸோ அதனால சில டிப்ஸ் சொல்றேன், இதை பத்தி உங்களுக்கு கொஞ்சம் இந்த பயத்தை போக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். சரிங்களா? பொதுவா யாரெல்லாம் புற்றுநோயை பத்தி அதிகமா பயப்படுறாங்கன்னு பாத்தீங்கன்னா, சின்ன வயசுல அவங்க ஸ்மோக் பண்ணிருப்பாங்க, ஒரு வயசுக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்மோக் பண்ணிருப்பாங்க, அப்புறம் நிப்பாட்டி இருப்பாங்க. ஆனா அவங்க வாழ்க்கை ஃபுல்லா அந்த புற்றுநோயை பத்தின பயத்திலேயே வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. ஒண்ணு. 2வது, ஸ்மோக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஆனா பயந்துகிட்டே இருப்பாங்க. சார் நான் ஸ்மோக்கிங் நிப்பாட்ட முடியல சார், ஆனா வந்துருமோன்னு பயமா இருக்கு சார்ங்கிறது.
சரி, ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்குறோம்னா என்னென்ன விதமான கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் வரும் ஒருவேளை புற்றுநோய் வருது அப்படின்னா. சரிங்களா, 3 பிரச்சனைகள் தான் யூஸ்வலா வர்றது பார்க்கறது நம்ம. ஒன்று, குரல் மாறுதல், தொண்டை கரகரப்பா இருக்கிறது. அந்த கரகரப்பு எந்த மாத்திரை மருந்துக்கும் ரெஸ்பான்ஸே இல்லாமல், இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஏன்னா தொண்டை கரகரப்பு நிறைய பேருக்கு வரும். நீ ஒரு நாள் கத்தி பேசினா கூட அடுத்த நாள் தொண்டை கரகரன்னு இருக்கும். உடனே நீங்க பயந்துட்டு ஓடி போக தேவையில்லை. எல்லா விதமான மாத்திரைகளும் ட்ரை பண்ணி பார்த்துட்டோம், ஆனா அந்த கரகரப்பு குறையவே மாட்டேங்குது. அதை விட முக்கியம், இந்த கரகரப்பு அதிகமாயிட்டே போகுது. இது கூட சேர்ந்து நீங்க ஒரு ஸ்மோக்கிங் வச்சிருக்கீங்க அப்படிங்கிறப்ப நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். ஒன்றும் பெருசா பண்ண தேவையில்லை. போய் ஒரு காது மூக்கு தொண்டை மருத்துவரை பார்த்து ஒரு எக்ஸாமினேஷன் பண்ணிக்கிறது ஒண்ணு. ரெண்டாவது, மூச்சு விடுறதுல சிரமம். அதாவது சாதாரணமா இந்த வீசிங்லாம் இருக்கிறவங்க பார்த்திருப்பீங்க, மூச்சு இழப்பு இருக்கும் பனிக்காலத்துல. நான் அதை பத்தி எல்லாம் பேச வரல. கொஞ்சம் சில பேருக்கு பாத்தீங்கன்னா இது ரொம்ப ரேர் தான் ஆக்சுவலா. மூச்சு விடுறதுல கொஞ்சம் கஷ்டங்கள் ஏற்படும். அதுவும் எந்த விதமான மாத்திரை மருந்துகளுக்கும் கேட்காம அந்த மூச்சு விடுற பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாயிட்டே வர்றது. பல நேரங்கள் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, முதல்ல குரல் மாறுதலா ஆரம்பிக்கும். இந்த குரல் மாறுதல் அதிகமாக அதிகமாக ஒரு கட்டத்துக்கு மேல மூச்சு விடுறதுலையும் சில பிரச்சனைகள் ஆரம்பிக்கும். இந்த மாதிரி ஆரம்பிக்குது அப்படின்னா கண்டிப்பா நீங்க உடனே ஒரு காது மூக்கு தொண்டை மருத்துவர் அணுகுங்க. அவங்க ஒரு வாட்டி செக் பண்ணி பார்ப்பாங்க. மூணாவது, முழுங்குறதுல சிரமம். இந்த முழுங்குறதுல சிரமம்னு சொல்றதுல நிறைய குழப்பங்கள் இருக்கு. ஏன்னா சாதாரண தொண்டை இருந்தா கூட நமக்கு முழுங்குறது கஷ்டமா தான் இருக்கும். சரிங்களா, சோ அதனால எல்லாரும் முழுங்குறது சிரமமும் பதட்டப்பட தேவையில்லை. அல்சர் இருக்கிறவங்க, கேஸ்ட்ரைட்டிஸ் சொல்லுவாங்க, வயிறு புண்ணு இருக்கிறவங்களுக்கு கூட அந்த முழுங்குறது சிரமம் ஏற்படும். சோ அதெல்லாம் பயப்பட தேவையில்லை. முழுங்குறதுக்கு சிரமம் இருக்கு. எல்லா விதமான மாத்திரை மருந்துகளுக்கும் அது குறையவே மாட்டேங்குது, அதிகமாயிட்டே இருக்கு. சாப்பிடுறதுல கஷ்டங்கள் அதிகமாயிட்டே இருக்கு. ஒரு கட்டத்துல கட்டி ஆகாரமே சாப்பிட முடியல, தண்ணி ஆகாரம் தான் சாப்பிட முடியுது. இந்த ஸ்டேஜுக்கு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதற்கான ஸ்கோப்பிங் பண்ணி பார்க்கணும். நம்ம ஏன் இந்த விஷயங்கள் சொல்றப்ப தயங்கி சொல்றோம்? ஏன்னா நான் சொன்ன அந்த 3 கம்ப்ளைண்ட்டுமே ரொம்ப ரொம்ப காமனான கம்ப்ளைண்ட், யாருக்கு வேணா வரக்கூடிய ஒரு கம்ப்ளைண்ட். சோ சொன்ன உடனே இந்த பிரச்சனை வந்தாலும் டாக்டர் சொல்லிட்டாரு புற்றுநோய்னு பயப்பட தேவையில்லை. இந்த பிரச்சனைகள் இருக்குன்னா அதற்கான தேவையான ஆரம்ப கட்ட வைத்தியங்களை நீங்க ஒழுங்கா பாத்தீங்கன்னாலே போதும். அது தவிர அதையும் தாண்டி குறையவே மாட்டேங்குது, என்ன மாத்திரைக்கும் ரெஸ்பான்ஸே இல்லை அப்படின்னா அந்த நேரத்துல நம்ம புற்றுநோயா இருக்குதா அப்படிங்கறத செக் பண்ணி பாத்துக்கிறது அவசியம். செக் பண்ணி தான் பார்க்க சொல்ற, உடனே எல்லாருக்கும் புற்றுநோய் இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒருவேளை இருந்ததுன்னா அதற்கான வைத்தியங்கள் பார்க்கலாம். எல்லாம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் இன்னும் நான் முக்கியமா சொல்ல வேண்டிய பாயிண்ட், ஸ்மோக்கிங் ரிஸ்க் ஃபேக்டர்னு சொல்லுவோம். நீங்க நிறைய பேர் நினைக்கிறது உண்டு, அவர்லாம் 50 வருஷமா ஸ்மோக் பண்றாரு சார், நல்லா தான் சார் இருக்காருன்ட்டு. ரிஸ்க் ஃபேக்டர்னா என்ன அர்த்தம்னா, இப்ப ஒரு 100 பேர் ஸ்மோக் பண்ணாம இருக்காங்க, அவங்களுக்கு புற்றுநோய் வருது அப்படி, அவங்கள ஒரு 5 பேருக்கு புற்றுநோய் வருது அப்படின்னா அதே 100 பேர் ஸ்மோக் பண்றவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 20-25 பேருக்கு புற்றுநோய் வருது. இதுதான் அந்த ரிஸ்க் ஃபேக்டர்னு சொல்லுவோம். Every time you smoke a cigarette, toxic gases pass into your lungs, then into your bloodstream.
where they spread to every organ in your body. A cigarette is made using the tobacco leaf, which contains nicotine and a variety of other compounds. As the tobacco and compounds burn, they release thousands of dangerous chemicals, including over 40 known to cause cancer. Cigarette smoke contains the poisonous gases carbon monoxide and nitrogen oxide, as well as trace amounts of cancer-causing radioactive particles. All forms of tobacco are dangerous, including cigars, pipes, and smokeless tobacco, such as chewing tobacco and snuff. Nicotine is an addictive chemical in tobacco. After you inhale tobacco, சொல்றேன் பாருங்க, நல்லா பாருங்க. flows through the bloodstream to your brain. மூளை எப்படி பாதிக்குதுன்னு பாருங்க. This is a pleasurable feeling. When you repeatedly expose your brain to nicotine, it becomes desensitized, making you crave more and more nicotine just to feel normal. Smoking causes death. People who smoke உயிரிழப்பை ஏற்படுத்தும். தெரியுதா? டெத்னா என்னது? மௌத்தை கொடுத்துரும். One of every 5 deaths in the United States is linked to cigarette smoking. If you smoke, your risk of major health problems increases dramatically. அமெரிக்காவில் 5ல் ஒருத்தர் புகையிலையினால மௌத்தா போறாராம். Stroke, lung cancer, ஹார்ட் அட்டாக்கு, லங் கேன்சரு, chronic obstructive pulmonary disease. எல்லாமே இது எதனால வருது? சிகரெட்னால வருது. Smoking causes cardiovascular disease. இதயத்தை எப்படி பாதிக்குதுன்னு பாருங்க. It flows through your adrenal glands. It stimulates the release of epinephrine, a hormone that raises your blood pressure. ஹார்ட்டை பாதிக்குது பாருங்க. In addition, nicotine and carbon monoxide can damage the lining of the inner walls in your arteries. Fatty deposits called plaque can build up at these injury sites and become large enough to narrow the arteries and severely reduce blood flow, resulting in a condition called atherosclerosis. In coronary artery disease, atherosclerosis narrows the arteries that supply the heart, which reduces the supply of oxygen to your heart muscle, increasing your risk for a heart attack. Smoking also raises your risk for blood clots because it causes platelets in your blood to clump together. Smoking increases your risk for peripheral vascular disease, in which atherosclerotic plaques block the large arteries in your arms and legs. Smoking can also cause an abdominal aortic aneurysm, which is a swelling or weakening of your aorta where it runs through your abdomen. Smoking damages 2 main parts of your lungs: your airways, also called bronchial tubes, and small air sacs called alveoli. With each breath, air travels down your windpipe, called the trachea, and enters your lungs through your bronchial tubes. Air then moves into thousands of tiny alveoli, where oxygen from the air moves into your bloodstream, and the waste product carbon dioxide moves out of your bloodstream. Tiny hair-like projections, called cilia, line your bronchial tubes and sweep harmful substances out of your lungs. Cigarette smoke irritates the lining of your bronchial tubes, causing them to swell and make mucus. Cigarette smoke also slows the movement of your cilia, causing some of the smoke and mucus to stay in your lungs. While you are sleeping, some of the cilia recover and start pushing more pollutants and mucus out of your lungs. When you wake up, your body attempts to expel this material by coughing repeatedly, a condition known as smoker's cough.
Over time, chronic bronchitis develops as your cilia stop working, your airways become clogged with scars and mucus, and breathing becomes difficult. Your lungs are now more vulnerable to further disease. Cigarette smoke also damages your alveoli, making it harder for oxygen and carbon dioxide to exchange with your blood. Over time, so little oxygen can reach your blood that you may develop emphysema, a condition in which you must gasp for every breath and wear an oxygen tube under your nose in order to breathe. Chronic bronchitis and emphysema are collectively called chronic obstructive pulmonary disease, or COPD. COPD is a gradual loss of the ability to breathe, for which there is no cure. Cigarette smoke contains at least 40 cancer-causing substances called carcinogens, including cyanide, formaldehyde, benzene, and ammonia. நம்ம கவனி. அப்போ வந்து இந்த சிகரெட்டுங்கிறது எவ்வளோ பெரிய பாதிப்புங்கிறத இன்ஷா அல்லாஹ் நம்ம பார்த்தோம். அப்போ இனி வரக்கூடிய காலங்களில் அந்த பக்கம் போவீங்களா? நினச்சி கூட பார்த்துடக்கூடாது, சரிங்களா? ஏன்னா நம்ம பள்ளிக்கூடத்தில் படிக்கிறோம், அந்த மாதிரி மாணவர்கள் நம்மை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, கூப்பிட வாய்ப்பு இருக்குது. எந்த சூழலிலும் அவர்களுக்கு இது போல வீடியோக்களை இது சம்பந்தமாக பேசி அது உடலுக்கு, கண்ணுக்கு, இன்னும் சொல்லக்கூடிய உடல் உறுப்புகளுக்கு, நம்ம சுவாசிக்கிறதுக்கு, நம்ம சிறுநீர் போகிறதுக்கு, இந்த மாதிரிலாம் என்ன எது இருக்குது, மிகப்பெரிய ஒரு பாதிப்பு அதை ஏற்படுத்திடும். இன்ஷா அல்லாஹ் இது சம்பந்தமாக விளக்கி நம்ம இந்த போதை பழக்கத்திலிருந்து விடுபடக்கூடிய நல்ல மக்களாக இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நம்மை மாற்ற வேண்டும் சொல்லி இந்த வகுப்பை இன்ஷா அல்லாஹ் முடிச்சுக்கிடுவோம். நம்ம இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்பில் அடுத்த வகுப்பு அவங்க நடத்துவாங்க. எந்திரி.